Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Chapter 1 Electric Charges and Fields இருந்து Basic Properties of Electric Charge பத்தி தான் பார்க்க போறோம். So electric charge அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு intrinsic property of elementary particles. அப்படின்னா என்னது? Intrinsic property of elementary particles of matter. உங்களுக்கு தெரியும் உலகத்துல உள்ள எல்லா மேட்டரும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸா தான் ஆனது. ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் உங்களுக்கு எலக்ட்ரான், புரோட்டான், இதெல்லாமே எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். ஓகே, இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ். அப்புறம் வேற என்ன தெரியும் நமக்கு? இது ஒரு வகையான ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப அதுக்கு டைரக்ஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் அதுக்கு பொலாரிட்டி மட்டும் இருக்கு. பிளஸ் எப்ப பிளஸ்ன்னு சொல்லுவோம்? புரோட்டானுக்கு அதோட சார்ஜ் வந்து பிளஸ், நெகட்டிவ் வந்து ஃபார் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, அடுத்தது என்னது? யூனிட். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன? உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கூலும், கேபிட்டல் சி ஆர் COULOM. இதை பத்தி நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். இப்போ நம்ம ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் கன்சிடர் பண்றோம். இதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டமோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து எந்த சார்ஜும் வெளியில இருந்து உள்ள எடுத்துக்காது. ஓகே, நோ என்ட்ரி ஆஃப் நியூ சார்ஜஸ். அதே மாதிரி உள்ள இருக்கிற சார்ஜஸ் எதுவுமே என்ன பண்ணாது, இதை வந்து எக்ஸிட் பண்ணாது. ஸோ நோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் நியூ சார்ஜஸ் எடுத்துக்கலாமே. ஓகே, இப்போ இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல எந்த இடத்துல வேணா நான் சார்ஜ் இருக்கலாம், எனி பிளேஸ் எனிவேர் இன்சைட். ஓகே, நான் மொத்தம் n சார்ஜஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்ப டோட்டல் சார்ஜ், அதாவது நெட் சார்ஜ் என்ன? Q நெட் வந்து என்னன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜஸ். அல்ஜிப்ரிக் சம்ங்கும் போது என்னது? இப்போ அது நமக்கு முன்னாடியே தெரியும், சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி வித்தியாசமா இருக்கும், பிளஸ் மைனஸ் இருக்கும். அப்ப அந்த பொலாரிட்டி ஆஃப் த சார்ஜோட சேர்த்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்போ Q நெட் என்னன்னா Q1 பிளஸ் Q2 எக்ஸெட்ரா அப் டு Qn வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ Qnக்கு நானே ஒரு வேல்யூ அசைன் பண்றேன், கொடுக்குறேன். இப்போ வந்து -2 மைக்ரோ கூலும் இருக்கு. செகண்ட் சார்ஜ் வந்து 2 மைக்ரோ கூலுமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு 3 சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாமே. இப்போ இன்னொரு சார்ஜ் வந்து 5 மைக்ரோ கூலும் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நான் சைனோட ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த +2 மைக்ரோ கூல் -2 மைக்ரோ கூல் கேன்சல் ஆயிடும். அப்போ நெட் சார்ஜ் வந்து இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து 5 மைக்ரோ கூல். இப்படிதான் நம்ம வந்து அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டினால சைனோட சேர்த்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, ஒரு இன்டீஜர் அடிஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி. அடுத்தது சார்ஜ் வந்து கன்சர்வ். அகைன் நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல சார்ஜஸ் வந்து கன்சர்வ். இப்ப நம்ம சிஸ்டம் சொல்லும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள், ஒரு கோமை வந்து எடுத்து நம்ம வந்து ஹேர்ல வந்து நம்ம கோம் பண்றோம். ஓகே, இது வந்து கோமை, இது ஹேர்னு எடுத்துக்கோங்க. ரெண்டும் ரப் ஆகும் போது என்ன ஆகும்? ஹேர்ல இருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கோம்புக்கு போகும். அப்போ கோம் என்ன ஆயிடும்? நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும். இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும். அப்போ இந்த இடத்துல கோமும் ஹேரும் சேர்ந்து ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணோம்னா மொத்த சார்ஜ் என்னவா இருக்கும்? பிஃபோர் ரப்பிங் வந்து அதுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது, நியூட்ரல் ஸ்டேட்ல தானே இருக்கு. ஸோ ஆட்டம் வந்து நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட சார்ஜ் என்ன? நெட் சார்ஜ் வந்து 0. ஆட்டம் இன் நியூட்ரல் ஸ்டேட் has Q net, நெட் சார்ஜ் வந்து 0வா இருக்கும். இப்பதானே பார்த்தோம் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் மூலமா. சோ இப்ப எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போது நியூட்ரல் ஸ்டேட்ல ஆட்டம் வந்து Q net 0 இருக்கும். அப்போ சார்ஜ் டிரான்ஸ்பர் மூலியமா ஒரு ஆப்ஜெக்ட் என்னவாகுது? பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து நான் கன்சிடர் பண்ணோம்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடம் கெயின் ஆயிருக்கு? இப்ப 2 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரானை இது வந்து லூஸ் பண்ணிருக்கும். அப்போ மொத்தம் திரும்ப ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? +2 எலக்ட்ரானும் -2 எலக்ட்ரான். இதோட சார்ஜ் வந்து ஆப்போசிட் தானே. அப்போ நெட் சார்ஜ் என்னவாயிடும்? அகெயின் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். ஒன்னு லூஸ் பண்ணுது, ஒன்னு கெயின் பண்ணுது. அப்ப இது -2 எடுத்துக்கலாம். லூஸ் பண்றது, கெயின் பண்ணது +2னா அகெயின் 0 ஆயிருக்கும். சோ நம்ம என்ன ஐசோலேட்டட் சிஸ்டம்ல கன்சிடர் பண்றோமோ அதுக்குள்ள சார்ஜ் டிரான்ஸ்பர் நடக்கலாம். ஆனா நெட் சார்ஜ் என்னவா இருக்கும்? கன்சர்வ்டா இருக்கும். So first என்னது? charge conservationல in isolated system charge is conserved. Okay, அது மட்டும் அல்லாம
no new charges are created or destroyed. எந்த இடத்துலயுமே புதுவிதமான சார்ஜ் வந்து உருவாகவும் இல்ல அழியவும் இல்ல. ஆனா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். So no new charges are created or destroyed, but charges can be transferred. Okay, இதுதான் வந்து சார்ஜ் கன்சர்வேஷனுக்கானது. ஓகே, சார்ஜஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். இப்போ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, சார்ஜுக்கு குவான்டைசேஷன் இருக்கு, அதே மாதிரி எனர்ஜி குவான்டைசேஷன் இருக்கு. மாஸுக்கு குவான்டைசேஷன் வந்து yet to be established அப்படிங்கிறாங்க. ஓகே, குவான்டைசேஷன்னா என்ன? இது வந்து ரெண்டு விதமான ஸ்கேல்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன்னு வந்து மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல், இன்னொன்னு மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் ஆர் மைக்ரோஸ்கோபிக் லெவல். மைக்ரோனாலே என்னது? ரொம்ப ஸ்மால். மேக்ரோஸ்கோப்பிங்கிறது நம்ம பிசிக்கலா பார்க்கக்கூடியது. இப்போ பிசிக்கலா பார்க்கக்கூடியதுன்னா, இப்போ ஒரு பல்பு க்ளோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? கரண்ட் தேவை. கரண்ட்ங்கிறது என்ன? எலக்ட்ரான் ஃப்ளோ. ஆல்ரெடி ஸ்மால் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இது இன்டீட்டா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிக்க போறோம். இப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு ரஃப்லி ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ்லயே roughly 10 power 18 electrons இருக்கு. 6 into 10 power 18 electrons. இப்போ இந்த பல்பு க்ளோ ஆகிறதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்னா, it would be in the order of thousands and thousands. ஓகே, லாக்ஸ்ல கூட இருக்கும், more than lakhs. 10 power 18ங்கிறது என்னது? லாக்ஸ்னாலே 5 zeros. இங்க 10 power 18 எலக்ட்ரான்ஸ்னா அன்கவுண்டபிள். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு எலக்ட்ரான் தான் ஒரு செகண்ட்ல ஃப்ளோ ஆகுறதுங்கிறத சொல்ல முடியாது. அப்போ இந்த மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ல தனித்தனி சார்ஜா என்னால கன்சிடர் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலா இது ஒரு எலக்ட்ரான், இது ரெண்டாவது எலக்ட்ரான் போக முடியாது. இன் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால, தட் இஸ் மில்லியன்ஸ் கூட எடுத்துக்கோங்க, மோர் தென் மில்லியன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல சார்ஜஸ் நான் என்ன பண்றேன்? தனியா டிஸ்கிரீட்டா கன்சிடர் பண்ண போறது இல்ல. சார்ஜ் ஆர் கன்சிடர்ட் அஸ் கண்டினியூவஸ் சார்ஜஸ். கண்டினியூவஸா சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ல குவான்டைசேஷன் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் குவான்டைசேஷன் பினாமினங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, அப்ப குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் எந்த லெவல் அப்ளிகபிள்னா, ஒன்லி இன் மைக்ரோஸ்கோபிக் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸோ ஃபியூ டென்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது அதோட சார்ஜ் என்னவா இருக்கும்? ஓகே, இந்த இடத்துல ஒவ்வொரு சார்ஜ் இண்டிவிஜுவல் சார்ஜ், அதாவது டிஸ்கிரீட் லம்ப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. டிஸ்கிரீட்னா என்னது? ஒன்னு தனித்தனியா என்னால பார்க்க முடியும். ஒவ்வொரு சார்ஜையும் தனியா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரீட் ஆர் லம்ப்ஸ் ஆஃப் சார்ஜா என்னால கன்சிடர் பண்ண முடியும். இந்த இடத்துல குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா என்ன? இப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, இன் டீடைல் பார்க்கணும்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் எல்லாம் எதால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம்? நம்ம நிறைய பிரிக்ஸ் இருக்கு. இப்ப இந்த பிரிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்? ஒரு ஆட்டமா கன்சிடர் பண்றோம். ஓகே, இந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கு? நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, அது நிறைய என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கு? அந்த பிரிக்கோட பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அந்த பிரிக் பார்ட்டிகிள்ஸ்குள்ள ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாமா? இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் திஸ் அஸ் ஆட்டம், டைரக்டாவே இந்த செவத்துல ஒரு 100 பிரிக் இருக்குன்னா நம்ம 100 எலக்ட்ரான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிட்டோம்னா 100 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. அதோட வேல்யூ எவ்வளவு? எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 into 10 power minus 19 கூலும். இதுதான் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 100 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதோட சார்ஜ் என்ன? 100 multiplied by 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ இதோட ஃபார்முலா என்ன? இந்த டோட்டல் 100 எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவுனா, number of electrons multiplied by the charge of 1 electron. அதுதான். அப்ப இந்த மொத்த எலக்ட்ரானோட ரெப்ரசன்டேஷன் சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா Q. So Q is equal to Ne தான் குவான்டைசேஷனோட ஃபார்முலா. ஓகே, இப்ப Qங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், Eங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ், அதுதான் இது. Nங்கிறது என்னது? இட் இஸ் an integer. இன்டீஜர்னா என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகலாம். ஒரு பாடி அது 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணலாம், இன்னொரு பாடி 1 எலக்ட்ரான் லூஸ் பண்ணலாம். சோ அதை பொறுத்து நம்ம இன்டீஜரா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். என்னங்கிறது இன்டீஜர், பிளஸ் ஆர் மைனஸ் 1 எக்ஸெட்ரா. அப்போ
ஒரு பாடி வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, அதோட சார்ஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இட் இன்க்ரீசஸ் இன் த ஆர்டர் ஆஃப் இ பிளஸ் இல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு பாடி எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இதோட சார்ஜ் எவ்வளவு குறையும்னா இன்டீஜர் நம்பரா குறையும், ஸ்டெப் வைஸா குறையும். இப்ப 10 எலக்ட்ரான் வந்து இந்த பாடி லூஸ் ஆயிருக்குன்னா இதோட சார்ஜ் என்னவாகும்? டிக்ரீசஸ் பை -10e. கரெக்டா? ஸோ ஒன்லி இந்த ஆர்டர் ஆஃப் இன்டீஜர்ஸ் அதோடைய total charge வந்து increase ஆகலாம் அல்லது decrease ஆகலாம். So the total charge increases or decreases in the order of integer multiplied by the electronic charge. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. So இது வந்து microscopic levelல மட்டுமே applicable. Macroscopic levelல charge flow-வ நம்ம continuous charges-ஆ assume பண்றதுனால quantization phenomenon and இந்த principle நம்மளால apply பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, அதான் இங்க கொடுத்திருக்காங்க. Electric charges occur in discrete amounts instead of continuous amount in quantization of electric charge. So இதோட formula Q is equal to NE. ஓகேவா? So the charge can be increased or decreased in the order of integer multiples of E only. இப்ப for example, இப்ப 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அப்போத எவ்வளவு சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? இப்ப 2 எலக்ட்ரான் இந்த வால்ல இருந்து லூஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 100 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மொத்தம் எத்தனை இருக்கு? 98 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஒரு பாடி ஆல்ரெடி 100 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 எலக்ட்ரான் கெயின் பண்றது மூலமா அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு ஆகுது? 102 எலக்ட்ரான். அப்ப இதோட சார்ஜ் என்ன? Q is equal to N multiplied by E. ஓகே, எத்தனை எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது? 2. அப்ப 2 into 1.6 into 10 power minus 19. அப்ப எவ்வளவு? It is 3.2 into 10 power minus 19 coulomb. So இந்த இடத்துல என்னங்கிறது இன்டீஜர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.2ங்கிறது allowed. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் இப்போ வந்து நான் சொல்றேன் Q வந்து 1.6 into 10 power minus 20 கூலுமா இருக்கு. இது வந்து பாசிபிளா அப்படின்னு நான் கேட்கறேன். It is not possible. ஏன் பாசிபிள் இல்ல? உங்களுக்கு பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜே 1.6 into 10 power minus 19 தான். இந்த இடத்துல பாருங்க அதே மேக்னிடியூட், ஆனா பவர் என்ன? -20. அப்போ -20ங்கிறது இதை விடவும் கம்மி. ஓகேவா? உங்களுக்கு பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜை விடையும் கம்மியா இருக்கு. அப்போ ஒரு பாடி வந்து இவ்வளவு சார்ஜை டிரான்ஸ்பர் பண்ணுதுன்னா அலவுடா நாட் அலவுடா? இட் இஸ் நாட் அலவுட். ஒன்லி இன் இன்டீஜர் மல்டிபிள்ஸ் இட் இஸ் அலவுட். ஓகேவா? அண்ட் தென் லுக்கிங் இன்டு த பவர், இதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? மேக்னிடியூடும் சேமா இருக்கும் 1.6. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எப்படி கொடுக்கலாம்? தே மே கிவ் ஆப்ஷன்ஸ் வந்து 4 விதமா 4.2 into 10 power minus 19 கூலும், 3.2 into 10 power minus 19 கூலும். இதுல வந்து இந்த ரெண்டு சார்ஜஸ்ல எது வந்து பாசிபிள் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி Q is equal to NE ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஒன்லி இன் இன்டெகிரல் மல்டிபிள்ஸ். ஓகேவா? அதாவது 1, 2, 3 இருக்கணும். இப்போ 1, 2 அப்படிங்கிறது ஃபிராக்ஷன்லயோ இதுலயோ நாட் பாசிபிள். கரெக்டா? ஒரு எலக்ட்ரான் தான் அரை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ n வந்து 2 போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 3.2. அப்ப இட் இஸ் அலவுட். n வந்து 3 போட்டோம்னா என்ன ஆகும்? 1.6 into 3 வந்து it is 4.8. So 4.8 into 10 power minus 19 coulomb allowed. இது வந்து 4.2 which is less. அப்ப this is not allowed. புரியுதா? அததான் இங்க சொல்றது. இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் த பேசிக் சார்ஜ் வந்து குவான்டைசேஷன் பினாமினனுக்கு அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? அடுத்தது two more points. Charge on a speed does not charge on a body does not depends on a speed. இப்போ நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சார்ஜ். இப்போ ஒரு பாடியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பாடியோட சார்ஜ் வந்து மாறுமா மாறாதானா? மாறாது. பட் இப்போ எக்ஸாம்பிள் மாஸ் எடுத்துட்டீங்கன்னா மாஸ் வந்து மாறும். when the பாடியோட ஸ்பீட் மாறும் பொழுது மாஸ் வந்து சேஞ்சஸ். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் when speed of the body changes. Okay, and speed changes. Whereas charge வந்து ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இது வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு பாடி இருக்கு, அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து சார்ஜும் இருக்கு, மாஸும் இருக்கு. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு? 9.1 into 10 power minus 31 kg. ஓகேவா? இப்போ இந்த பாடிக்கு சார்ஜும் இருக்கு, மாஸும் இருக்கு. நான் அடுத்தது நான் என்ன சொல்றேன்? ஒரு பாடிக்கு மாஸ் கொடுக்குறேன். ஓகே, ஏதி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு 10 கிலோகிராம் இருக்கு இந்த பாடியோட மாஸ். இதுக்கு சார்ஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. பட் எந்த இடத்தெல்லாம் சார்ஜ்டு பாடி இருக்கோ அதுக்கு டெஃபினட்டா மாஸ் இருக்கும். மாஸ்